ஓகேங்க, முதல் கேள்வி, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th சோசியல் சயின்ஸில் டேர்ம் 3ல் குடிமையியல்ல லெசன் 2ல் பேஜ் நம்பர் 226 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகரப்புறமும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு, நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகராட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி ஆணையர் தான் முதன்மை நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் குடிமையியல்ல லெசன் 3ல் பேஜ் நம்பர் 281 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகாரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 259 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி 2004 வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2004 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th சோசியல் சயின்ஸில் குடிமையியல்ல லெசன் 3ல் பேஜ் நம்பர் 270 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் நாள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவிகே ராவ் குழு கொடுத்துருக்காங்க. 2வது பல்வேந்திராய் மேத்தா குழு கொடுத்துருக்காங்க. 3வது எல்எம் சிங்வி குழு வந்து கொடுத்துருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா குழு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th சோசியல் சயின்ஸில் குடிமையியல்ல லெசன் 5ல் பேஜ் நம்பர் 290 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள். பல்வேந்திராய் மேத்தா குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1957, அசோக் மேத்தா குழு 1977 to 78, விகே ராவ் குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1985, எல்எம் சிங்வி குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1986. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேந்திராய் மேத்தா குழு, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா குழு, 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவிகே ராவ் குழு, 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்று, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 1ல் குடிமையியல்ல பேஜ் நம்பர் 157 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4ல் சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1, சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறியுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் அப்படிங்கிறதும் கரெக்டு. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து தப்புங்க. அப்போ ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில்
லெசன் 12ல் பேஜ் நம்பர் 241 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம உள்ளாட்சி தேர்தலில் சொல்லுவோங்களா, கிராமம், ஒன்றியம், மாவட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்க, ஆர்டராக வந்து பொறுத்து சொல்கிறாங்க. இப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி, ஒன்றியம், மாவட்டம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்குங்க. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ அந்த இடைநிலை பஞ்சாயத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊராட்சி, ஒன்றியம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி கூற்று காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் 5ல் பேஜ் நம்பர் 96 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கூட்டாட்சி. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி மாநிலங்களவை இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது கூற்று 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் 11ல் பேஜ் நம்பர் 225 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரதிநிதித்துவம். ஸோ அந்த பேஜில் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. பின்னர் 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 52வது சட்ட திருத்தம் 1985 அளித்தது அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. அரசியலமைப்பு 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது தப்புங்க. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்டு தாங்க. அப்போ 1, 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. இப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th சோசியல் சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 220 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிமையியலில் கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களாட்சி. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிற்பி அப்படிங்கிறதுக்கான விளக்குங்க. ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக செட் ஆகும். தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளருங்கிறது கரெக்ட் தான். சிற்பி அப்படின்னாலும் ஒன்று தாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படிங்கிறது கரெக்டுங்க.